இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. இந்த நாய் இது எப்படி? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை மானஸ் இருக்கிற இடம் இதுக்கு தெரியுமோ? எங்க பாரு டாகி, டாகி இங்க பாரு. உனக்கு உனக்கு மானஸ் இருக்கிற இடம் தெரியும்ல? தெரியும்ல? ப்ளீஸ் இங்க பாரு, தயவு செஞ்சு மானஸ் கிட்ட கூட்டு போ ப்ளீஸ். எங்க போற? கடவுளே, தேங்க்யூ கிருஷ்ண பரமாத்மா. குஷி எதுவும் ஆகாது. உன் ராமா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டா. கண்ணு தர குஷி, ப்ளீஸ் கண்ணு தர. உனக்கு ஒண்ணும் ஆகாது, கண்ணு தர. குஷி உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத குஷி. குஷி உனக்கு எதுவும் ஆகாது, நீ டென்ஷன் ஆகாத, நாங்க எல்லாரும் கூட இருக்கோம். சீக்கிரம் போங்க. குஷி உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல. உன் கூட உன்னோட ராமா இருக்கு. ப்ளீஸ் கண்ணு தர குஷி, ப்ளீஸ். குஷி உனக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் நீங்களே எங்கே இருங்க. சார், என்னோட பொண்ணு உள்ள போற, அவளுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு சார். சரி மேடம், நாங்க பாத்துக்கிறோம். ராதா கவலைப்படாத, நம்ம குஷிக்கு எதுவும் ஆகாது, ரிலாக்ஸ். எங்க போற? என்ன? ஏ டாகி, இங்க பாரு, இங்க பாரு, மானஸ் இங்க தான் இருக்கானா? உனக்கு தெரியுமா? சொல்லு. இங்க சுத்தமா நெட்வொர்க்கே இல்லையே. இங்க பாரு, இங்க பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. நீ உடனே ராதா கிட்ட போய் ஆகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ எப்படி என்ன இங்க கூட்டு வந்தியோ அதே மாதிரி ராதாவை இங்க கூட்டு வா. நம்ம எல்லாருமே சேர்ந்து உன் ஃப்ரெண்ட் மானஸை காப்பாத்தலாம். ஓகே, கோ, கம் ஆன், கோ. மானஸ் எங்க? முதல்ல நீ எப்பறம் இங்க வந்த? மானஸ் எங்கன்னு சொல்லுடா. மானஸ் எங்க? வயித்துல குத்திட்டியடா. அதே இடத்துல குத்திட்டா. சொல்றா. மானஸ் எங்க? மானஸ் எங்க? சொல்லு, மானஸ் எங்க? சொல்றா. யோ பைத்தியக்காரா, யாராவது இந்த மாதிரி அடிப்பாங்களாயா? அதுவும் என் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்துகிட்டு யானையோட துந்தி கை மாதிரி கையை வச்சுட்டு அதை மூக்குல குத்துறியா என்ன ஆகும்? பர்றா, ரத்தம் கூட வருது. நட்புல அடிக்கலாம் கூடாதுயா. சொல்லு, மானஸ் எங்க? சொல்றா, மானஸ் எங்க? சொல்றா, மானஸ் எங்க? சொல்றா. இன்னும் எவ்வளவு அடிப்ப? சொல்லுடியா. சொல்றா, மானஸ் எங்க? போதும். வெயிட் இஸ். ஒரு ரெஸ்ட் கூடயா? ஸ்கூல்ல டீச்சர் கூட நடிச்சது கிடையாது. மானஸ் எங்க? சொல்லு, மானஸ் எங்க? இவ்வளவு அடி அடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? ஐயா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச, கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. நான் தான் அப்பவே செத்துட்டனே. செத்து போனவனை எதுக்கே அடிச்சுக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் இதுக்கு மேல அடிக்காத. வலி விண்ணுங்குது. இதுக்கு மேல அடிக்காதயா. போதும் பிரதர், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்றா மானஸ் எங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்றா மானஸ் எங்க?
ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ராதா ஒருவேளை மோகனண்ணா மானச தேடுறதுல பிஸியா இருக்க போறாரு. இல்ல, மோனையாவுக்கு இப்ப அநேகமா ஏதாவது ஆயிருக்கலாம். என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ராதா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. மோகன் அண்ணாக்கு எதுவும் ஆகாது. இல்ல கீர்த்தி அக்கா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கும் மோனையாவுக்கும் ஆன்மா, மூச்சு, இதயம் எல்லாமே இணைஞ்சிருக்கு. மோனையாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா மோகன் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லவா? இந்த இன்ட்யூஷன் காதல் இருக்குல்ல ராதா, அது ரொம்ப ஆழமானதுப்பா. அங்க அவ காதல் இங்க, உன் காதல் இங்க, உனக்கு ரத்தம் போச்சுன்னா அங்க அவளுக்கு எதையும் துடிக்கும். இந்த மாதிரி காதல் இருக்கல. இந்த மாதிரி ஒரு காதல் என் வாழ்க்கையில எழுதி வைக்காமையே போச்சு. இந்த காதல் தான் எனக்கு வேணும். ஆனா இந்த காதல் இருக்கு பாரு, இந்த காதல் தான் எனக்கு மிக பெரிய எதிரியா நிக்குது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலதனமே. அந்த காதலை தான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காதல் என் லைஃப்ல இல்லாத வரைக்கும் என் வாழ்க்கை அப்படியே ஹைவேஸ்ல ஆடிக்கார் போற மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு. இப்பா என்னடா நான் கொலைகாரனா மாத்துறீங்க? பாவத்தை என் முன்னாடி ஒருத்த உயிருக்கு போராடிட்டு இருக்கா, எனக்கு உணர்ச்சியே இல்ல. இதான் ப்ராப்ளம். சரிவா டைம் ஆகுது. ராதா, One, two, three. Finish. ராதிகா ராதிகா மோகனோட கதையும் தான் முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சது, அவள்தான் ஃபினிஷ். இப்போ எனக்கும் ராதிகாவுக்கும் இடையில உள்ள லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கும் ராதிகாவுக்கும் லவ் ஸ்டோரி இப்ப ஆரம்பமாக போகுது. யுவன் மற்றும் ராதிகாவின் அமர காதல் காவியம். அடடடடா, என்ன ஒரு ஆர்டிகல்! செம டைட்டில் இல்ல? பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக். மோனையா சரியா இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு போன் எடுங்க மோனையா, ப்ளீஸ். என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு புரியலையே. மோனையா, மனசு எங்க இருக்கீங்க?